ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல வங்கியியல் அப்படின்ற டாபிக்கை டீடைல்டா பார்க்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க கைஸ். ஸோ நம்ம துரோன் அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 தேர்வுக்கும் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு எக்கனாமிக் ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 10 வீடியோ கிளாஸஸோட டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்றேன். அதை பார்க்காதவங்க பாத்துருங்க. 11வது வீடியோ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வங்கியல் பார்க்க போறோம். ஸோ இந்த பேங்க் எப்படி செயல்படுது, பேங்க் எப்படி உருவாச்சு, அதனுடைய பணிகள் என்ன அப்படின்றத டீட்டெயில்டா நீங்க இந்த வீடியோ பதிவுல முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்கா நீங்க கத்துட்டீங்கன்னா அடுத்த வீடியோல என்ன பண்ணிடலாம், ஆர்பிஐ பத்தி டீட்டெயில்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓகேங்களா? இப்போ வங்கியல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்தியாவுல வங்கியல் சார் வங்கியுடைய பயன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்கம், அதுக்கப்புறம் காப்பரா இருக்கட்டும், ஸோ காசா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் எடுத்துட்டு போனா ஒரு பயம் இருக்கும். திருடிடுவாங்க, இல்ல நம்ம தொலைச்சிருவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அது சேஃபா வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது பார்த்தீங்கன்னா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அப்ப இந்தியாவுல தொடங்கிய முதல் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? இந்துஸ்தான் வங்கிய சொல்லலாங்க. ஸோ அப்போ உலகத்துல இருந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட பார்க்கலாமா? அப்படியே கவனிச்சுங்க. 1656ஆம் ஆண்டு ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியதுதான் உலகின் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டின் மைய வங்கின்னு சொல்லலாங்க. இது என்ன வங்கி? ஸ்வீடன் நாட்டின் மைய வங்கியான ரிஸ்க் வங்கி. அப்ப எக்ஸாம்பிள் கேட்பாங்க, 1656ஆம் ஆண்டு தோன்றியது. ஆனால் இந்த வங்கி என்ன பண்ணல, பணத்தை வெளியிடும் உரிமை பெறவில்லை. சோ இவங்களுக்கு எப்ப கிடைச்சதுன்னா பணத்தை வெளியிடும் உரிமை வந்து பாத்தீங்கன்னா 1897ஆம் ஆண்டு தான் இவங்களுக்கு பணத்தை வெளியிடும் உரிமை கிடைக்கப்பெற்றது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தோன்றியது ரிஸ்க் வங்கியா இருந்தாலும் பணத்தை வெளியிடும் அதிகாரம் இவங்களுக்கு 1897 தான் கிடைக்குது. ஆனா வங்கிகளின் அடிப்படையில் பார்த்தோன்னா 1864ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி என்ன? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சொல்லுவாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. இது கொஸ்டின். புரியுதுங்களா உங்களுக்கு? முதலில் தோன்றியது ஸ்வீடன் நாட்டோட ரிஸ்க் வங்கியா இருந்தாலும் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி எதுனா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் தோற்றுவிக்கப்பட்டது. இப்பதான் வங்கிக்கான காலகட்டமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 1920ஆம் ஆண்டு பிரசிலஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாட்டில் அங்கதான் முடிவு எடுக்கிறாங்க. எல்லா நாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மைய வங்கின்றது இருக்கணும். அந்த மைய வங்கி தான் பணத்தை அச்சிட்டு வெளியிடணும். அப்பதான் என்ன பண்ணணும், பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படுதுங்க. கிட்டத்தட்ட 1921ல இருந்து 1954 ஆண்டு வரையில் அனைத்து நாடுகளுக்கும் என்ன இந்த மைய வங்கி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. சோ அதுல முக்கியமான மைய வங்கிகளை மட்டும் தான் நம்ம இங்க பார்க்க போறோங்க. பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் தென்னாப்பிரிக்கா மைய வங்கி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? சீன மைய வங்கி, நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி, இந்தியா ரிசர்வ் வங்கி, சிலோன் மைய வங்கி. அப்ப மைய வங்கினா அங்க என்ன அர்த்தம்? அந்த நாட்டுடைய பணத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய வங்கிகளை சொல்லலாமா? பாருங்க, அப்ப தென்னாப்பிரிக்காவில தான் ஃபர்ஸ்ட் 1921ஆம் ஆண்டு மைய வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. இயர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து சீன மைய வங்கியானது 1928ங்க. சோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலா நமக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும், நம்ம பார்த்து பார்க்கலாம். அடுத்தது நியூசிலாந்து மைய வங்கி 1934. இந்திய ரிசர்வ் வங்கி 34வது சட்டத்தின்படி 35ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இதை நீங்க மறக்க கூடாது. ஏன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அடுத்தது சிலோன் மைய வங்கி வந்து பாத்தீங்கன்னா 1950. இஸ்ரேல் மைய வங்கி 1954. சோ இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுச்சு, தனது பணப்புழக்கத்தையும் பணத்தையும் அச்சிடுவதற்காக மைய வங்கிகளை நிறுவி நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு பணத்தை பயன்படுத்தியது அப்படின்றது சொல்லலாம். சோ அப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன இருக்கு? இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாங்க. சோ அப்ப இந்தியாவில் தோன்றிய முதல் வங்கி என்ன சொல்லலாம்? இந்துஸ்தான் வங்கின்னு சொல்லலாமா? 1770ஆம் ஆண்டு தோன்றிருக்குங்க இந்துஸ்தான் வங்கின்றது. சோ இதை நீங்க நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. சோ இந்தியாவுல வங்கிகளின் வரலாறு இந்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்திருப்பாங்க. நான் கீழே ஒரு சின்ன படம் வரையறேன் பாருங்களேன். நம்மள போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என 3 நபர்கள் ஆட்சி செய்தாலும் நவீன கட்டமைப்பை வடிவமைத்து ஆட்சி செய்தவர்கள் தான் யாரு? ஆங்கிலேயர்கள். சோ வந்து பாத்தீங்கன்னா 3 பிளேசஸ் செலக்ட் பண்றாங்க. கல்கத்தா, பம்பாய், சென்னைன்னு சொல்லிட்டு 3 மாகாணங்களை செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 மாகாணங்களும் இப்ப பாருங்களேன், இதுதான் வங்கிகள் தொடர்றதுக்கு காரணமாவே இருந்திருக்கு. இங்க இருந்து நான் என்ன பண்றேன், குட்ஸ் எடுத்துட்டு போறேன், பொருட்களை அங்க பணமாக்கிறேன். அந்த பணத்தை என்ன பண்ண முடியாது,
அங்கிருந்தே சேஃபா அங்கிருந்து வேற இடத்துக்கு கொண்டு வரதுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, வங்கிகளை நிறுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்கப்பா. அந்த 3 மாகாணங்கள்ல தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களால் வங்கிகள் நிறுவப்பட்டது. எதற்காக? பணத்தை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்டது அப்படின்றது சொல்லியிருக்காங்கப்பா. சோ பாருங்க, இந்தியாவில் தோன்றிய முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கி சொல்லியாச்சு. வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரசிடென்சி வங்கிகள்னு சொல்லுவாங்க அந்த 3 வங்கிகளை. வங்காள வங்கி 1806ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது. செகண்ட் மும்பை வங்கி பேங்க் ஆஃப் பம்பாய் வந்து 1840ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை வங்கி பேங்க் ஆஃப் மദ്രാஸ் 1843ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இது 3 வங்கிகளும் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, பிரசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கலாமா, மாகாண வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இது எல்லாமே எப்ப ஒன்றிணைக்கப்பட்டதுன்னா, ஏன்னா தனித்தனி வங்கிகளா இருந்துச்சுல்ல, இந்த பிரசிடென்சி பேங்க்ஸ் எல்லாமே எப்ப ஒன்றிணைக்கப்படுதுன்னா 1921ஆம் ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்டது. பாருங்க கொடுத்துருங்க பாருங்க, என்ன வங்கின்றது பேங்க் ஆஃப் இம்பீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. அப்ப பிரசிடென்சி வங்கிகள் அனைத்துமே என்ன ஆயிடுச்சு, இப்போ இம்பீரியல் வங்கி ஆயிடுச்சு. இந்த இம்பீரியல் வங்கி என்னன்னு பெயர் மாற்றப்பட்டதுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1951ஆம் ஆண்டு பெயர் மாற்றப்பட்டது. சோ இதுதான் இந்தியாவுல வங்கிகள் தோன்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. அப்ப மாகாண வங்கிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன அழைக்கப்படுது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறதா பாருங்க. இப்படியும் கேட்கலாமா, அப்ப இம்பீரியல் வங்கி என்னவென்று அழைக்கப்படுகிறது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. ஒரு எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க guys. இந்தியாவில் அதிக கிளைகளுடைய வங்கி அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு சொல்லணும், SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிக கிளைகளுடைய வங்கிகளாக இருக்கிறது. இவ்வளவுதாங்க இன்ஃபர்மேஷன். சோ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இந்தியாவுல வங்கிகள் தோன்றுச்சு. சோ இப்ப நம்ம தேர்வுக்கு என்ன தேவைன்னா, வங்கியுடைய பணிகள் என்ன? சார் நம்ம இப்ப எல்லாருமே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்போம். நம்ம எப்படிலாம் அதை வச்சிருக்கோம். சோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்றேன். பணம் பிடிக்காம இருக்கிறதுக்கான ஐடியாஸும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வங்கிகளை பாக்குறதுல நம்ம கமர்ஷியல் பேங்கை பாக்கணுங்க. அந்த வணிக வங்கிகள்னு சொல்லக்கூடியது. இந்த கமர்ஷியல் பேங்கோடைய முதல் வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களிடம் இருந்து பணத்தை வாங்கிப்பாங்களா பாருங்க. அவங்க கிட்ட என்ன இருக்காது, பணம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மக்களிடம் பணம் வாங்கி வைப்புகளை வைப்பாங்க, பிக்ஸ்டு டெபாசிட்டா வைப்பாங்க. வைப்புகளை வைத்து அந்த வைப்புகள் என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. கடனுக்கு என்ன பண்ணுவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட வாங்கி அந்த இன்ட்ரெஸ்ட பாதி இவங்களுக்கும் பாதி பேங்க்குக்கும் வச்சுப்பாங்க. என்னங்க சார் இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ கமர்ஷியல் பேங்க் யாரை நம்பி இருக்குன்னா, மக்களையும் பெரு நிறுவனங்கள், பெரு மற்றும் பெரிய மற்றும் சிறிய நிறுவனங்களையும் நம்பிதான் இருக்கிறது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அனைத்து பிரைவேட் பேங்க்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் டெபாசிட்னு ஒண்ணு வாங்கி, இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஜியோன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணுவாங்க. பேங்க் போய் கேட்பாங்க, சார் எனக்கு லோன் ஒரு பிக்சட் டெபாசிட் போடுங்கன்னு சொல்லிட்டு 10 lakhs போடுறாங்க. 10 lakhsக்கு இவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5% கொடுத்துடுறேன்னு 5% கொடுத்துறாங்களா, இவங்க அந்த 10 lakhs என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வட்டிக்கு விடுவாங்க. கிட்டத்தட்ட 15% வரைக்கும் வட்டிக்கு விடுவாங்க. அப்ப பாருங்க, இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க பேங்க். இந்த பேங்க் வாங்கிடுது. இந்த பேங்க் வாங்கிட்டு அழகா என்ன பண்ணுது, 10 lakhs இருக்குது. கிட்டத்தட்ட 10% லாபம் யாருக்கு கிடைக்குதுன்னா பேங்க் கிடைக்குதா பாருங்க. அந்த பிக்சட் டெபாசிட் போட்டவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, வெறும் 5% தான் கிடைக்குது. இப்படிதான் ஹோம் லோன் அண்ட் கார் லோன் எல்லா லோனுமே வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பிரைவேட் பேங்க்ஸ் தெரிஞ்சு. இதுதான் இங்க கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சார், அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் உடைய பணிகள் பாத்தீங்கன்னா அதை கொடுத்துருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு இரு பிரிவுகளா பிரிக்கலாம். முதன்மை பணிகள் அல்லது இரண்டாம் நிலை பணிகள் சொல்லிட்டு தமிழ்லயும் கீழே கொடுத்துருக்கேங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அட்வான்சிங் லோன் கொடுப்பாங்க, அக்செப்டிங் டெபாசிட் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், டெபாசிட்டை எடுத்துக்கிறேன், அதே மாதிரி உனக்கு லோன் கொடுக்குறேன். இதுதான் அவங்களுடைய முதன்மை பணியே. லோன் கொடுக்குறேன் வா, ரெண்டாவது டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்சியா இருப்பாங்கப்பா. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வருதா, வரவு செலவுகளை பாத்தீங்க, இந்த இன்டர்நெட்ல பண பரிவர்த்தனை பண்ணிக்கன்னு சொல்றாங்க. யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குங்க. ஸோ இதர பணிகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்டிங் பில்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுன்னா அவங்களே நோட்டிஃபை பண்றாங்க, அதெல்லாமே இங்க வரும். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, அது அப்படியே தமிழ்ல பாருங்க. முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், வாய்ப்புகளை பெறுதல், கடன்களை வழங்குதல் இருக்கா. இரண்டாம் நிலை பணிகள், முகமை பணிகள், பொது பணிகள், நிதி மாற்றுதல், கடன் உற்பத்தி செய்தல். அந்த கடன் அதாங்க அதிகமா உற்பத்தி செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இரண்டாம் நிலை பணிகள்ல எடுப்பாங்க.
அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான பணிகளை செய்கிறது. முதன்மை பணிகள்ல 2 பணி. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். வைப்புகளை பெறுதல், கடன்களை வழங்குதல் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படியே வாங்க. ஃபர்ஸ்ட் அக்செப்ட். வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கா பாருங்க. இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணிப்பாங்க, அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. வேற ஆப்ஷன் கிடையாது. அவங்க வாங்கி வச்சுனாதான் என்ன பண்ண முடியும், அவங்களால பேங்கை ரன் பண்ண முடியுமா பாருங்க. அப்போ பொதுமக்களால் செலுத்தப்படும் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் வணிக வங்கியின் முக்கிய நிதி ஆதாரம் ஆகும். கன்ஃபார்ம் தான், இதுதான் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்பு வைப்புகள் சொல்லுவாங்க. டிமாண்ட் டெபாசிட் இங்க எழுதுறேன் பாருங்க. டிமாண்ட் டெபாசிட்ஸ் இது வந்து கால வைப்புகள்னு சொல்லக்கூடியது. டைம் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வைப்புகளை இரண்டமா பிரிக்கலாம். டிமாண்ட் வைப்புகள் அண்ட் டைம் வைப்புகள், டைம் டெபாசிட்னு சொல்லிட்டு. சோ இது எப்படி பார்க்கலாம் பாருங்களேன். உங்க அக்கௌண்ட் அப்படிதாங்க இருக்கும். சார் டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க. சார் நான் எப்பவுமே பணத்தை போடுவேன். புரியுதுங்க? இங்க பாருங்க, அந்த பிக்சர் பார்த்துட்டு நான் எப்ப வேணுமா பணத்தை போடுவேன். அந்த பணத்தை நான் என்ன பண்ணிப்பேன், எப்ப வேணுமா எடுத்துக்கொள்வேன். இதுதான் என்னது, டிமாண்ட் டெபாசிட். கேட்பு வைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நான் மோஸ்ட்லி நான் இங்கிலீஷ்ல கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கேட்பு வைப்புகள்லாம் கொஞ்சம் தெரியறது கஷ்டமா இருக்கும். பட் ஆனா நீங்க என்ன பண்ணலாம், டிமாண்ட் டெபாசிட்னா தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப நீங்க கேட்பு வைப்புகள் வைக்கிறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னா, சில டைம் கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சில டைம் சுத்தமா கிடைக்காது, சில டைம் லோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா எனி டைம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க கேட்பு வைப்புகள்ல எடுத்துக்கலாம். சோ இது ஒரு நல்ல விஷயமா பாருங்க. எனி டைம் பணம் எடுத்துக்கலாம். என் பணத்தை நான் பேங்க்ல போடுறேன், அந்த பணத்தை நான் என்ன பண்ணிப்பேன், எப்ப வேணுமா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த டிமாண்ட் டெபாசிட்ல வந்து நிக்குதுங்க. இந்த டிமாண்ட் டெபாசிட் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் யார்கிட்ட சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க கிட்ட என்ன இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்ன்றது பிசினஸ் மேன் வச்சிருப்பாங்கப்பா. ஏன் சார் பிசினஸ் மேன் வச்சிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட 1 to 2 lakhs மட்டும் தான் ஒரு பர் டேக்கு என்ன பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். ஆனா பிசினஸ் அக்கௌண்ட் இருக்கவங்க பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 to 5 to 10 lakhs வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அது லிமிட் வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கணும், பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், கவனிச்சுக்கிறீங்களா? சார் உங்களது எல்லாருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கவங்க எல்லாருமே. ரெண்டாவது, உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. சார் எனக்கு மினிமம் பேலன்ஸ் வேணாம், ஜீரோ அக்கௌண்ட்டா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஏன் ஜீரோ அக்கௌண்ட்னா, உங்க பணம் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ அக்கௌண்ட் வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லன்றது ஆர்பிஐ உடைய நார்ம்ஸ்ல இருக்கு. நீங்க போய் பேசினா மட்டும்தான் உங்க அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க, ஜீரோ அக்கௌண்ட்ல மாத்தி கொடுப்பாங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், உங்களால எல்லா பணத்தையும் எடுக்க முடியும். ஒருவேளை நீங்க 500 ரூபாய் மினிமம் வச்சிருந்தீங்கன்னா, அந்த பணம் அந்த இடத்துல இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு மைனஸ்ல புடிச்சிருவாங்களா பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இங்க இருக்குங்க. சோ இதை மட்டும் பார்த்து வச்சு சரிங்களா. இனிமே போயிட்டு என்ன பண்ணிடணும், மாத்தணுங்க. சோ இப்போ சார் நீங்க டிமாண்ட் டெபாசிட் சொல்லிட்டீங்க. இந்த டைம் டெபாசிட் பத்தி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், லாக்கிங் மணி அப் டு ஸ்பெசிபிக் பீரியட் டைம் டு செக்யூர் ஹையர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். சோ என்னன்னா, சார் நான் வந்து 10 லட்சத்தை 10 இயர்ஸ் போடுறேன். 10 இயர்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க அந்த பாண்ட்ல எழுதி கொடுத்துடணும், ரிட்டர்ன் மூலியமா நான் எழுதி கொடுத்துட்றேன். எழுதி கொடுத்துட்டுனா எனக்கு 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவங்க எவ்வளவு வேணுமா எடுத்துப்பாங்க. ஆனா எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் எங்க வந்துரும் பாத்தீங்கன்னா, அந்த அப்போ ஹையர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் டெபாசிட்னு சொல்லக்கூடியது. நான் ரொம்ப நாள் காசை நீங்க உங்க அக்கௌண்ட்ல வச்சிட்டு இருக்கேன், உங்க பேங்க்ல வச்சிட்டு இருக்கேன்னா 10 லட்சத்தை அவங்க என்ன பண்ணி ஆகணும், அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும். அது இல்லாம நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்கன்னா ஒரு 3 to 6 மந்த்துக்கு முன்னாடியே எழுத்துப்பூர்வமா கொடுத்தாகணுங்க. எழுதி என்ன பண்ணி ஆகணும், அந்த காசை நீங்க வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்பு வைப்புகள் அண்ட் டைம் டெபாசிட் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா கடன் வழங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடன் வழங்குங்க கண்டிப்பா. ஏன்னா பர்சனல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க பாருங்களேன், லோன் எப்படி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் போடணுமா, அது அப்ரூவல் ஆகும். அப்ரூவல் ஆன என்ன ஆயிடும், ரீபேமெண்ட் பண்ணணும். அதை வாங்கிட்டு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஷர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இதுதான் லோன் சர்க்கிள் சொல்லுவாங்க. சோ அப்போ சார் யார் யாருக்கு இவங்க லோன் தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்கம் பார்ப்பாங்க. சோ தனி நபர்களுக்கு கொடுப்பாங்களா,
தனி நபர்களுக்கு லோன் கொடுப்பாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வணிகத்திற்கு கடன் கொடுப்பாங்களா? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் மேனா இருந்தா அவங்களுக்கு கடன் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது ரெண்டுத்து மூலியமா பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கலாமா பாருங்க. பொருளாதாரம் முன்னேறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடன் நல்லா கவனிங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 10 to 15% வரைக்கும் லோன் கொடுக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? லோன் கொடுத்துருவாங்க. அதை நம்ம வணிகத்துக்கு பயன்படுத்தி பொருளாதாரத்து மூலமா என்ன பண்ணிக்கலாம்? எடுக்கலாம். அப்ப பேங்கோடைய பிரைமரி ஒர்க் என்னன்னா கடனை வழங்கி கடன் மூலயமா தான் வந்து பாத்தீங்கன்னா லாபம் ஈட்டுது. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. பிரைமரி ஃபங்க்ஷன் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைப்புகளை பெறுதல், ரெண்டாவது கடன்களை கொடுத்துதல். அதுதான் பேங்கோடைய பிரைமரி ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்றத இங்க சொல்லி முடிக்கிறேன். நெக்ஸ்ட்ங்க செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்லக்கூடியது இரண்டாம் நிலை பணிகள்ல முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், அடுத்தது இதர பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அப்ப பாருங்களேன், முகமை பணிகள்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். காசோலைகளை பணமாக்குதல் நம்ம எழுத தேவையில்ல, அந்த பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்ககிட்ட ஒரு காசோலை யாருன்னா செக் கொடுக்குறாங்கன்னா அந்த டேட் போட்டு கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? நீங்க போய் அந்த பேங்க்ல கொடுத்துட்டு அதை என்ன பண்ணிக்கலாம்? மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாமா பாருங்க. அந்த மணி எடுத்துட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் செகண்டரி பணியில அந்த ஏஜென்சி ஃபங்க்ஷன் இருக்கு. ரெண்டாவது வருமானத்தை பெறுதல். சரி, என்னென்ன வருமானம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சம்பளம் போட்டாங்கன்னா எங்க போடுவாங்க? பேங்க்ல தானே போடுவாங்க. எந்த வேலை செஞ்சாலும் இப்பெல்லாம் பேங்க்ல போட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஓய்வு, ஓய்வூதியம்னு ஒண்ணு வருது இல்ல, பென்ஷன் எல்லாமே அது பேங்க் மூலியமா தான் வருது. மூன்றாவது வாடகை, நீங்க எதுனா ஒரு இடத்துல வாடகை கட்டுறீங்களோ இல்ல வாடகை விட்டுருக்கீங்களோ அந்த அங்கதான் கிடைக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே மேல உங்க அக்கௌண்ட்ல காசு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிடைக்குதுன்னா பாத்தீங்கன்னா வட்டி கிடைக்கும். வட்டி கிடைச்சா வட்டி காசும் எங்க வந்து சேரும்? உங்களுக்கு பேங்க்ல தான் வந்து நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்? அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ வருமானத்தை பெறக்கூடிய இடமாக நீங்க செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் அது பேங்க் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க. நீங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆயிட்டாலும் நீங்க பணத்தை போய் எங்க தான் எடுத்தாகணும்? பேங்க்ல அண்ட் ஜிபே போன்பேல தான் எடுத்தாகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செலவுகளை செலுத்துகிறது. அது என்ன சார் செலவுகளை? அந்த முகமை பணிகள்ல பாருங்க சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் இருக்கு சார். டே பை டே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க எழுதுற பாருங்க. தொலைபேசி செலவுகள், தொலைபேசி அப்படின்னு சொல்லாமா சார், எனக்கு பில் கட்டணும். அப்போ அது மூலியமா வச்சுக்கலாமா? ரெண்டாவது காப்பீடு சார், காப்பீடு வந்து போனோம்னா என்ன பண்ணிக்கலாம்? அங்கேயே பார்த்துக்கலாம். ரெண்டாவது இபி பில் சார், இபில பில் கட்டினாலும் பேங்க் மூலியமா கட்டிக்கலாம் சார். நான் வாடகை கட்டணும், அகைன் வாடகை கட்டினாலும் என்ன பண்ணிக்கலாம்? அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க. இந்த நோட்டிபிகேஷனுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் பண்றது வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை செலுத்துகிறது. உங்களுக்கு அடிக்கடிக்க ரிமைண்ட் பண்ணி இந்த செலவுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பணியும் இப்ப என்ன ஆயிடுச்சு? பேங்க் வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொது பயன்பாட்டு பணிகள், ஜெனரல். ஸோ சார், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரம் இருக்கு, என்னுடைய வீட்டு பத்திரம். அது எங்கன்னா தொலைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அப்ப நான் என்ன சார் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பேங்க் இதுக்கான வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. சோ பாதுகாப்பு பெட்டக வசதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ கிட்டத்தட்ட பர் இயருக்கு ஒரு சர்டன் ஆஃப் அமௌண்ட் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், பர் இயருக்கு 500 வைப்பாங்க வச்சுக்கோங்க. அந்த அந்த பேங்கோட லாக்கர் கீ உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு கீ வச்சிருப்பாங்க. சோ அப்ப அந்த பேங்கோட லாக்கர் கீ உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த பேங்க்ல நீங்க என்னென்னலாம் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா கோல்டு எடுத்துட்டு போய் வச்சுக்கலாங்க, பாண்ட்ஸ் வைக்கலாம், பாண்ட் பேப்பர் இருக்குல்ல அதை வைக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்திரங்களும் அதையும் எடுத்துட்டு போய் வைக்கலாம். சொத்து பத்திரம் இது எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம்? நீங்க அந்த பேங்க்ல எடுத்துட்டு போய் வச்சிடலாம். சோ இது எல்லாமே செக்யூரா இருக்கும்னு கேட்டா கண்டிப்பா 100% செக்யூரா இருக்கும். ஏன்னா உங்களை தவிர போய் யாருமே என்ன பண்ண முடியாது, அங்க போய் எடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு உடல்நிலை குறைவாக ஏற்படுச்சா மெடிக்கல் சர்டிபிகேட் போட்டுட்டு மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்துட்டு உங்களுக்கு பாதுகாவலர் ஒரு பினாமி மாதிரி ஒருத்தர் போட்டிருப்பீங்களா, அவங்க போய் இதை எடுக்கலாம். இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை எதிர்பாராத நேரங்கள்ல இந்த லாக்கர் கொள்ளையடிக்கப்பட்டால், கவனிச்சுக்கணுங்க, எதிர்பாராத நேரங்கள்ல இந்த லாக்கர் கொள்ளையடிக்கப்பட்டால் உங்களுக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல இருந்து ஒரு 50% தான் கொடுப்பாங்க. பேங்க் காம்பன்சேஷனா கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 lakh நான் வச்சிருக்கேன் சார், கொள்ளையடிச்சிட்டாங்க பேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ உங்களுக்கு 50,000 மட்டும் தான் ரிட்டர்ன் அமௌண்டா கிடைக்கும். இதுதான் அந்த பேங்க்ல இருக்க மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிங்க சார், இந்த லாக்கரை எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திருட்டு பயங்கரமா நடக்குதுங்களா, இதை குறைப்பதற்காக தான் பேங்க்ல லாக்கர்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போயிருங்க, வெளியூருக்கு போறீங்க வேலைக்காக. அப்ப இந்த லாக்கர்ஸ்ல வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுடைய
பணமா இருக்கட்டும், பேப்பர்ஸா இருக்கட்டும் ரொம்ப செக்யூரா இருக்கும்ன்றத சொல்றாங்க. ரெண்டாவது, பயண காசோலைகள் வழங்குதல். சோ என்ன சொல்ல வராங்கன்னா, நான் இங்கிருந்து இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போறேன். இந்தியால இருந்து அமெரிக்கா போறேன்னு வச்சுக்கோங்களேன், யுஎஸ்ஏ. சோ அமெரிக்கா போறப்ப நான் என் பணத்தை எடுத்துட்டு போக முடியாதா? நான் ஒரு செக்கா எடுத்துட்டு போலாமா? செக்கா எடுத்துட்டு போறப்போ அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நானு பணமா மாற்றிக்கொள்ளலாம். இது ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கா பாருங்க. அப்போ ஈஸியா மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த இங்க என்ன பண்றாங்க, பயண காசோலைகளையும் இவங்க கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிதி மாற்றுதல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏஐல நம்மளே கிரியேட் பண்ண துரோன் அகாடமில இருந்து வேற லெவல்ல வந்துச்சுங்க. சோ வங்கிகள் இருந்து வங்கிக்கு நிதி மாற்றுவீங்களா? அப்பெல்லாம் ஒரு காசை ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காஞ்சிபுரத்துல இருக்காங்க, காஞ்சிபுரத்துல இருந்து சென்னை போகணும்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு வரணும். போயிட்டு வாங்கன்னா பஸ் ஃபேர் எடுத்துட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போவாங்களா? சோ அப்ப என்ன ஆகும், டைம் டிலே ஆகுமா? சோ அந்த டைம் டிலே குறைக்கிறதுக்கு பேங்க் எடுத்து போய் கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, காசா மாத்தி அவங்க அக்கௌண்ட்ல சேர்த்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிதி மாற்றம் என்பது பேங்க் டு பேங்க் நடக்குதா? சோ என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்க வரைவு காசோலைகள் மூலமா அனுப்பலாம், தொலைபேசி மூலமா அனுப்பலாம். இப்போ மின்னணு பரிமாற்றமும் வந்துச்சா பாருங்க. மின்னணு பரிமாற்றங்களும் மூலமா என்ன பண்ணிடலாம், கொடுத்துட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதன் மூலயமா நிதியை ஈஸியா ஒருத்தருக்கு மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட், கடன் உறுதியளிப்பு கடிதம், லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லக்கூடியது. பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னதான் பத்திரம் வச்சிருந்தாலும் எழுத்துறுதி பணியை அவங்க தான் செய்வாங்க. பொதுமக்கள் வங்கிகள் மீது முழு நம்பிக்கையை வைத்திருப்பதால் அவைகள் எழுத்துறுதி வழங்கிய பத்திரங்கள் வாங்குவதில் தயக்கம் எதுவும் இருக்காது. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் பாண்ட்ஸ் சொல்லுவாங்கப்பா. இது பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ் நீங்க வாங்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த காசை ரிட்டர்னும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ இது பிசினஸ் மேன்ஸ் அதிகமா பயன்படுத்தக்கூடியது. சோ இதுவும் பாத்துங்க. அப்ப பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல் இருக்கு. நெக்ஸ்ட்பா, மின்னணு வங்கியாக செயல்படுகிறது. ஆமாங்க, இப்ப இருக்கிற எல்லா பேங்க்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேங்க்ஸ் சொல்லிட்டு சொல்லலாமா? ஆமா சார். கடன் அட்டையை வச்சிருப்பாங்களா எல்லாருமே? இப்ப கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கா? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இதெல்லாமே என்ன ஆயிடுச்சு, இப்ப பயங்கரமா வர ஆயிடுச்சு. இணைய வங்கின்னு சொல்லலாமா இது? சார் இப்ப ஜிபே எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபே, இந்த பேடிஎம், போன்பே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் ஆகுறதுக்கா. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போய் காசு கொடுத்துட்டு வந்துட்டு போயிருந்தவங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, உட்கார்ந்த இடத்துல இருந்து பேங்க்ல போய் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்து நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, 50,000 இந்த ஒரு நிமிஷம் ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல போய் சேருதா பாருங்க. நீங்க அனுப்பின 10 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அந்த பணமானது என்ன ஆயிடுது, போய் சேருது. இதன் மூலயமாக என்ன ஆகுதுன்னா பொருளாதாரத்துல அதிகமா ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்றதும் சொல்லியிருக்காங்க. அப்ப மின்னணு வங்கி மூலமாக அதிகமாக என்ன பண்றது பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை இப்போது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மணின்னு சொல்லலாமா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிபே, போன்பே, பேடிஎம் எல்லாமே என்ன சொல்றாங்க, டிஜிட்டல் மணி அப்படின்னு சொல்றாங்க. எப்போ வேணுமா நான் என்ன பண்றேன், காசு அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. சோ அந்த பேங்கோடைய பணிகள் எல்லாமே இதுவாதான் இருக்கு அப்படின்றத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கங்க போதும். இப்போ நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் வைக்கலாமா வேணாமன்றத நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம யாருன்னா பணம் கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாமா வேணாமன்றத ஈஸியா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்றது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சார், பேங்க பத்தி சொல்லிட்டீங்க. இன்னும் சார் நான் பேங்க் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கரெக்டா இருக்கு. நான் பேங்க் பினான்சியல் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இவங்க எல்லாம் முழுமையான வங்கிகள் கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, பண பரிவர்த்தனை செய்யும். இது பாருங்களேன், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் சொல்லலாம். உரிமம் இல்லை, ஆனா நிதி சேவை முழுமை வங்கி உரிமம் கொண்டது அல்ல. ஆனால் மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. ஆர்பிஐ என்ன பண்ண வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் முழுமையான வங்கி பணிகளை செய்யாமல் மற்ற நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்கிறது, வைப்புகளை பெற்றுக்கொள்கின்ற, கடன்களை வழங்குகிறது. இதுதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்கப்பா. நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா கடன்களை வழங்குறதுக்கு வைப்புகளை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களின் சேமிப்பை திரட்டி முதலீட்டு நடவடிக்கைகளை நிதியுதவிகளை அளிக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சுருங்க சொன்னால் கடன் பெற்று கடன் தருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பினான்ஸ் கம்பெனி இருக்குங்க. இந்த பினான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு டே டு டே வணிகர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு வாரா கடன், ஞாபகம் இருக்குங்களா, வாரா கடன், மாத கடன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு கடன் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆண்டு கடன் கொடுக்க மாட்டாங்க, மாத கடனும் கொடுக்க மாட்டாங்க.
வாரா கடனும் டே டு டே கடன் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பரிவர்த்தனைக்காக. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமா பொருளாதார நடவடிக்கைகள அனைவரும் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தட்ஸ் எனஃப். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வங்கியல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன். சோ இந்த வீடியோ பதிவை நீங்க முழுசா பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கான ஆர்பிஐ அதையும் நம்ம பண்ணிடலாங்க. ஓகே கைஸ், ஒன் கிளாஸ் ரிவிஷன் பண்ணிடலாமா? ஸோ நம்ம வங்கியல் ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியாவில் தோன்றிய முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கின்னு சொன்னோம். ஸோ எந்த வங்கிகளுடைய பரிணாம வளர்ச்சி பத்தி பார்த்தோம். இந்தியாவில் வங்கிகளின் வரலாறு அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா சொல்லியாச்சுங்க. அவங்களுடைய பணிகள் கண்டிப்பா கன்ஃபியூஷனா இருக்கு இது வரைக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். கேட் வைப்புகள் என்ன, டைம் டெபாசிட், டிமாண்ட் டெபாசிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் எப்படி வாங்கணும், அது லோன் எப்படி கட்டுறோம், அது இல்லாம வங்கியோட நமக்கு எப்படி டைரக்டாவும் இன்டைரக்டாவும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது இங்க சொல்லியிருப்பேன். இது எல்லாமே பார்த்து முடிச்சு வச்சுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே கைஸ், கடைசியா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ் தொடர்பாக எந்த கேள்வி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் என்ன பண்றேன் உங்களுக்கு கிளாரிஃபை கொடுத்துட்றேங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.